ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். இன்னைக்கான ஸ்டோரி என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு யங் மேன் இருக்காரு. அவர் போன் பண்றதுக்காக ஒரு ஸ்டோருக்கு போறாரு. இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் அப்போ மொபைல் போன் அவைலபிலிட்டி இல்ல. சோ போன் பண்ணணும் அப்படின்னா அந்த போன் பூத்துக்கோ போன் எங்க இருக்கோ அந்த ஸ்டோருக்கோ நம்ம போய் கால் பண்ணணும். சோ இவர் அந்த போன் அவைலபிலிட்டி இருக்க ஒரு ஸ்டோருக்கு போறாரு. அந்த ஸ்டோர் ஓனர் கிட்ட ஒரு நம்பர் கொடுத்து அதை டயல் பண்ண சொல்றாரு. இப்ப அந்த ஸ்டோர் ஓனர் அந்த நம்பரை இவருக்கு டயல் பண்ணி கொடுக்கறாரு. இவரோட அந்த ஆப்போசிட் சைட்ல ஒரு லேடி அந்த போனை அட்டென்ட் பண்றாங்க. ஹலோ மேம், நான் உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த பூத்தோட்டத்தை பார்த்திருக்கேன். அந்த கார்டன் ரொம்ப பெருசா அழகா இருக்கும். அதை நான் ரொம்ப நல்லா பராமரிப்பேன். எனக்கு அந்த வேலையை கொடுக்கறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்போ அந்த லேடி, இல்ல, அந்த வேலையை செய்யறதுக்கு ஏற்கனவே எங்க வீட்டுல ஆள் இருக்காரு, அதனால எங்களுக்கு யாரும் வேண்டாம், தேவைப்பட்டா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மேம், இப்ப என்ன நீங்க சம்பளம் தர்றீங்களோ அதுல பாதி எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு இவரு சொல்றாரு. இல்ல அவரோட வேலையே எங்களுக்கு நல்லாதான் இருக்கு, சோ எங்களுக்கு இப்ப யாரும் தேவைப்படல அப்படின்னு சொல்றாங்க. மேம், அந்த வேலை மட்டும் இல்ல, நான் அந்த கூட்டி பெருக்கிற வேலை, ஏன் உங்க காரை கூட வாஷ் பண்ணி தரேன், எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல எங்களுக்கு யாரும் இப்ப தேவைப்படல, நோ தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சரி, ஓகே மேம், இருந்தாலும் யோசிச்சு நீங்க சொல்லுங்க, எப்பயாவது தேவைப்பட்டா நான் கண்டிப்பா அந்த வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த லேடி போனை வச்சிடுறாங்க. இவரும் ரிசீவரை வச்சுட்டு அந்த பேசினதுக்கான அந்த சார்ஜஸ் ஸ்டோர் ஓனர்கிட்ட கேக்குறாரு. இப்ப அந்த ஸ்டோர் ஓனர், ஏன்பா தம்பி, நீ பேசினதை நான் கேட்டுட்டுறேன்னு, இவ்வளவு நேரம் நீ ஏதோ வேலை தேடுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. சாரி, பேசினதை கேட்டேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. இருந்தாலும் நீ பேசுனதை கேட்கும் போது உனக்கு ஏதோ வேலை தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியுது. நீ எதுவும் நினைச்சுக்கலனா அந்த கார்டன் எங்க வீட்லயும் அந்த மாதிரி கார்டன் இருக்கு, நீ அந்த எங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார், பரவாயில்ல, வேண்டாம் அப்படின்னு இந்த யங் மேன் சொல்றாரு. இல்லப்பா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, நானா கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ அவங்க கிட்ட இவ்வளவு நேரம் கெஞ்சின இல்லையா, எனக்கு அதை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீ அதனால நான் உனக்கு நல்ல சம்பளமே தரேன், எங்க வீட்டுல சேர்ந்துக்கோ வேலைக்கு அப்படின்னு அந்த ஸ்டோர் ஓனர் சொல்றாரு. இல்ல சார், இவ்வளவு நேரம் நான் பேசினேன் இல்லையா, அவங்க வீட்டுலதான் நான் வேலை செய்யறேன். அந்த ஏற்கனவே வேலை செய்யற ஆளே நான் தான். நான் என்னோட வேலைய ஜஸ்ட் ஒரு சுய மதிப்பீடு பண்ணிக்கிட்டேன். அவங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்ப போன் பண்ணேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப இந்த ஸ்டோர் ஓனர் இதை ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. இப்படியும் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. சோ இந்த ஸ்டோரியில வர மாதிரி அடிக்கடி நாமே சுய மதிப்பீடு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நாம நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சு ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றதும் வீக்னஸ் ரெடியூஸ் பண்றதும் நம்மளோட லைஃப சக்சஸ்ஃபுல் பாத்துல போக ஹெல்ப் பண்ணும். சோ அகைன் ஒரு டைம் சொல்லிடுறேன். So we need to constantly access our strength and weakness and improve on them அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். இந்த சின்ன ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல மாரல் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். நிறைய ஸ்டோரிகளை கேட்கறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.